சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 1. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷெடியூல் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா ஆகஸ்ட் 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஜிகே லெசன் கொடுத்துருப்போம். ஜிகே லெசன் ஏன் இந்த யூனிட்டை சூஸ் பண்ணுங்கிறத நான் ஆல்ரெடி முன்கூட்டிய வீடியோ கொடுத்துருக்கேன். ஏன் இந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற, ஏன்னா 20 மார்க் ஒரு பக்கம் இருக்குது. இந்த ஏரியாவை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா தமிழ் சார்ந்த வினாக்கள் அதிகமாக வினாக்கள் வரும். அப்போ அங்கே வினாக்கள் வரும்போது நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிடக்கூடாது. எப்பயுமே ஐஎன்எம் படிச்சிட்டோம், கான்ஸ்டியூஷன் படிச்சிட்டோம் மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவுக்கும் அதிக ஃபோக்கஸ் கொடுத்துடணும். ஒன்று, இதில் வந்து உங்களுக்கு லெசன் லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். உங்களுக்கு இப்போ டெலகிராம் குரூப்பில், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த பிக்சர். இதில் இருக்கிற பாடம் பொறுத்தளவுக்கு வரிசையாக வந்து நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம்னா, இது 6th இருக்கிற பாடம் இதெல்லாம்ப்பா, இது 7th இருக்கிற பாடம், 9th இருக்கிற பாடம், 11th அண்ட் எத்திக்ஸ்ப்பா, இது லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். கொடுத்துருந்தாலும் இப்போ உதாரணமாக தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இந்த பாடத்தை அப்படி பார்த்த உடனே இந்த பண்பாட்டு வளர்ச்சினா என்ன பாடமாக இருக்கணும், வாசிக்கும் போது பண்பாட்டு வளர்ச்சி என்ன பண்பாடு, அப்போ அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னே தெரியணும். இப்போ தமிழர் கலைகள் என்ன கலைகளாக இருக்கும், விளையாட்டு கலையா, இல்லை ஆடல் கலையா, கூத்துக்கலையா, இசைக்கலையா, எந்த கலை சார்ந்து இருக்கும் அப்படின்னு டக்குன்னு மைண்டுக்கு வரணும். அதை ஒரு ஓவர்வியூ பார்த்துடணும். பார்த்த பின்னாடி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு இந்தந்த ஏரியா இங்கே டச் ஆகிருக்கு, நம்ம இதை இப்படி மெர்ஜ் பண்ணி படிக்கணும், இல்லை இது யூனிக்காக படிக்கணும். இப்போ இதில் யூனிக்காக படிக்கிறது எது, மெர்ஜ் பண்ணி படிக்கிறது எது, இது சார்ந்து தான் இந்த ஒரு 5 நாளைக்குன்னு வச்சுக்காங்க. 10 நாள் கூட தேவையில்லை, ஏன்னா எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த ஒரு 5 நாளைக்கு, இப்போ 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 5ஆம் தேதி வரைக்கும் இது சார்ந்து மட்டும்தான் நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். கொடுமணலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், பையம்பள்ளியை தெரிஞ்சுக்கிற போகிறோம், கீழடி சார்ந்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். இது சார்ந்து மட்டுமே நம்ம ரவுண்ட் அடிக்க போகிறோம். குறுநில மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், 5 இணைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், மூவேந்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் சார்ந்து இப்படி தெரிஞ்சுக்கிற போகிறோன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ திருவிழாக்கள்னு ஒரு பாடம் எத்திக்ஸில் இருக்கும். ஏன்னா பெரியதாக ஒன்றும் இல்லை, 5 இணைகள் சார்ந்த விழாக்கள், மதம் சார்ந்த விழாக்கள் முடிஞ்சு வச்சு. அந்த மதம் சார்ந்த விழாக்கள் நம்ம அரசு விடுமுறை இருக்குல்ல, இப்போ பௌத்தம் சார்ந்து விழாக்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த விழாக்கள் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ரொம்ப ஈஸி தான். இப்படி ஒரு பாடத்தை பார்த்தோன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பாடம் ஈஸி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரணும். அப்புறம் இப்போ புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் இந்த பாடம் பார்த்தோன்னா இதில் என்ன சமய கருத்துக்களாக இருக்கும், ஓ பக்தி இயக்கம் சார்ந்து இருக்கோ, அந்த பக்தி இயக்கங்கள் சார்ந்து இருக்குது, ஓகே அப்போ அதான் இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு மைண்டுக்கு வரணும். ஆழ்வார்கள் நாயன்மார்களை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க, மிஞ்சி போனால் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டாண்டர்டாக நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பாடத்தலை பார்த்தோன்னா அதில் என்ன இருக்கோ ஏது இருக்கோன்னு தெரியலனா அது நமக்கு பயனளிக்காது. அது வந்து ஓகே. அதன் அடிப்படையில் ஒரு பிக்சர் ஒன்று கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு தென்னிந்திய அரசுகள்னாலே நமக்கு பல்லவர்கள் பற்றி தான் க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க போகிறதே பல்லவர்கள் சோழர்கள் தான். பாண்டியர்களை விட பல்லவர்கள் சோழர்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஏன்னா இது தமிழ் சமூகம், தமிழ் பண்பாடு சார்ந்து வர்றது. ஏன்னா சிலபஸில் இருக்கிற வரிப்படி அவள் பல்லவர்கள் சார்ந்து படிப்போம். இது 6th புக்கு தான், கம்மியான பேஜ் தான், பட் விஷயம் கரெக்டாக இருக்கும். பல்லவர்கள் சார்ந்து 3 டைப் ஆஃப் பாணிக்கள், மகேந்திரவர்மன் பாணி, நந்திவர்மன் பாணின்னு சொல்கிறோம்ல, அந்த 3 டைப் ஆஃப் பாணி இருக்குல்ல, அதை பற்றி பார்ப்போம். சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் அதில் பின்னாடி ஒரு பக்கம் இருக்குமே, படிக்கணுமானா படிக்கணும். அந்த சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் சார்ந்து, ஏன்னா இந்த பாடத்தில் மெர்ஜ் பண்ணி வரனால அந்த 2 பக்கத்தை படிக்கணும். தனியாக சாளுக்கியர்களை படிக்கணுமா, தேவையில்லை. தனியாக ராஷ்டிரகூடலை படிக்கணுமா, தனியாக மௌரிய பேரரசை படிக்கணுமா, அது தேவையில்லை. இப்போ ரோம் நகரம் நம்ம சிலபஸில் இருக்கா, இல்லை. ஆனால் தமிழகம் டு ரோமில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு பாடமே இருக்குது 11th புக்கில். அப்போ அந்த பாடம் படிக்கணும். அந்த ரோமுக்கு நமக்கு என்ன நடந்துச்சு, சிலபஸில் ரோமே இல்லை அப்படி சொல்லிட முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல சாளுக்கியர் ராஷ்டிரம் படிக்கணும். அப்போ தென்னிந்திய அரசுகள் அப்படின்னு வரும்போது பல்லவர்களை பற்றி இருக்குது. தமிழ்நாட்டின் கலை கட்டடக்கலைனாலே கிட்டத்தட்ட இந்த 2 பாடம் சேம் தான். இது 7th புக்கில் இருக்குது, கிட்டத்தட்ட சேம் தான். இந்த பல்லவர்களுடைய இங்கே கொடுத்த அந்த பாணி தான், அந்த பானிபூரி தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயந்தான் இங்கே இருக்கும். இதில் என்ன எக்ஸ்ட்ரானா சோழர்கள் விஜயநகர பேரரசு சார்ந்த மெயினாக அந்த கட்டடக்கலையில் விஜயநகர பேர், ஏன்னா வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ +1ல் பார்ப்போம், பட் விஜயநகர பேரரசை பற்றி இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ தமிழ்நாட்டின் கலை கட்டடங்கள்னா நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசு, பாண்டியர்களை பற்றி கொஞ்சம் இருக்கும். இதை பற்றின அப்போ மூவேந்தர்கள் அப்படின்னு முடிச்சிடலாமே. பல்லவர்களை துண்டாக வச்சுக்காங்க, சேரர் சோழர் பாண்டியர் தான் மூவேந்தர்கள். ஒரு கட்டடக்கலை சார்ந்து இங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறோம், ரைட். அப்போ அடுத்து தமிழர்களுடைய பண்டைய நகரங்கள் பூம்புகார், காஞ்சி, மதுரை, இந்த 3 பற்றி தான் இங்கே மெயினாக இருக்கும் இந்த பாடத்தில். இந்த 3 ஊரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடம் முடிஞ்சு. அடுத்து தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு, அதில் என்ன இருக்கும், கற்காலம் பெருங்கற்காலம் அப்படின்னு வந்துட்டாலே
சிலபஸில் கொடுத்த அகழ்வாராய்ச்சின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த அகழ்வாராய்ச்சி சார்ந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஆதிச்சநல்லூராக இருக்கட்டும், கீழடியாக இருக்கட்டும், பையம்பள்ளி, கொடுமணல், பொருந்தல், பட்டணம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. +1 புக்லேயும் இருக்கும். அப்போ அது சார்ந்து தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ வட இந்தியாவில் வேதகால பண்பாடு தேவையில்லை, அதில் இருக்கிற தென்னிந்தியாவில் இருக்க இந்த 4 ஏரியாவை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடு. அந்த பண்பாடுங்கிற வார்த்தை எங்கே பார்த்தாலும் சரி, எத்திக்ஸில் பார்த்தாலும் சரி, ஒன்றும் இல்லை. எங்கே பாருங்கள், பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடுமா, அப்படியே வாங்க எத்திக்ஸ் புக்குக்கு வாங்கவே. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. தமிழக பண்பாடு இருக்கா, இந்த 3 டாபிக் தான் அங்கேயும் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட சேமாக தான் படிக்கிறோம். அப்போ இங்கே ஒழுங்காக படித்தா அங்கே நல்லா படிக்கலாம், அங்கே நல்லா படித்தா இங்கே நல்லா படிக்கலாம். ஆனால் நமக்கு லெசன் லிஸ்ட்டு தான் 10 லெசனா அப்படின்னு தோணும். 10 லெசனில் ஓவராலாக நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம்னா, இந்த திணைகளை பற்றி படிக்க போகிறோம். இந்த 5 திணைகள் அந்தந்த மருதம் சார்ந்து, குறிஞ்சி சார்ந்து, அதில் இருக்கிற விழாக்கள், அதில் இருக்கிற அதை சிறுபொழுது பெரும்பொழுது அது சார்ந்து படிப்போம். அதுக்கப்புறம் நாயன்மார்கள் ஆழ்வார்களை பற்றி கொஞ்சம் படிப்போம். பல்லவர்களை பற்றி நல்லா படிப்போம். சோழர்களை பற்றி படிப்போம். அதோடைய இசை, கூத்து, விளையாட்டு, விழாக்கள் தமிழகம் சார்ந்து. அப்போ இதைத்தான் மெயினாக அதுக்குள்ளே படிக்க போகிறோம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று பாடம் மெர்ஜ் பண்ணியிருக்கானா, மெர்ஜ் பண்ணி தான் இருக்குது. அப்போ பண்பாடுங்கிற வார்த்தை வந்துட்டாலே கண்டிப்பாக மூவேந்தர்கள், அந்த 5 திணைகளை பற்றி, குறுநில மன்னர்கள், கடையேழு வள்ளல்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றி அதில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அது எப்பயுமே ஒன்றாவது கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும். அவங்கள பற்றி படிப்போம். சமண பௌத்தம், தமிழகத்தில் சமணம் பௌத்தம், ஏன்னா சமணம் சார்ந்து இப்போ காஞ்சிபுரம் எப்படி இருந்துச்சு, ஏன்னா சமணப்பள்ளி எல்லாம் இருக்குல்ல, அப்போ அது சார்ந்த தகவல்லாம் இருக்கும் சமணம் பௌத்தம். இதில் பௌத்தம் கம்மியாக இருக்கும், ஏன்னா தமிழகத்தில் பௌத்தம் கம்மி தான், சமணம் சார்ந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது இது சோழர்கள் பாண்டியர்கள்னே கொடுத்துட்டாங்க பாருங்கள். தென்னிந்திய அரசுனா பல்லவரை பற்றி படிப்போம். தென்னிந்திய புதிய அரசுகள்னா சோழர்கள் பாண்டியர்களை பற்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு அங்கிட்டு பல்லவர்கள் தான் அவங்க வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கே சோழர் பாண்டியர். அப்போ தென்னிந்திய புதிய அரசுகள் தான் சோழர் பாண்டியர்களை பற்றி படிப்போம். அடுத்த புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும், இந்த பக்தி இயக்கம் சார்ந்து இருக்கும். பக்தி இயக்கம்னாலே சோழர்கள் சார்ந்து படிக்கும் போதே இந்த பக்தி இயக்கம் படிச்சிடணும், ஏன்னா இதுக்கும் அந்த மெர்ஜிங்காக இருக்கும். ரைட்டாக உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, பண்பாடு 9th புக்கில், இது வந்து 9th புக்கில் பண்பாடு சார்ந்து. அப்போ 6th புக்கில் பண்பாடுனாலும் சரி, 9th புக்கில் பண்பாடுனாலும் சரி, +1 எத்திக்ஸ் புக்கில் பண்பாடுனாலும் சரி, பண்பாடுனால 5 திணைகள், மூவேந்தர்கள், கடையேழு வள்ளல்கள், அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த 9th புக்கில் அந்த கீழடி, அகழ்வாராய்ச்சி சார்ந்து, ஆதிச்சநல்லூர், பையம்பள்ளி, கொடுமணல் சார்ந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 11th ஹிஸ்ட்ரி. 11th ஹிஸ்ட்ரியில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்க. தென்னிந்தியாவில் பண்பாட்டுனா இங்கே பல்லவர்களும் பக்தி இயக்கம் பற்றி ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருக்கும், பக்தி இயக்கத்தை பற்றி பல்லவர்கள். அப்போ இங்கே 6th இருக்கிற பல்லவர்கள் அங்கே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சா சார்? பல்லவர், சோழர், பாண்டியர், அப்புறம் சேரரை பற்றி, 5 திணைகளை பற்றி, அதுக்கப்புறம் என்ன இந்த கலாச்சாரம் பற்றி, இதைத்தான் ஃபுல்லாக அந்த 5 நாளாக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்க போகிறோம். அதாவது எப்படின்னா இதுக்குள்ளேயே ஊறிக்கிட்டே இருக்கணும். கீழடியா இப்போ கூப்பிட்டு கேட்டால் சொல்லணும், கீழடியை பற்றி சொல்லுப்பா சார், கீழடினா இவ்வளோதான் சார், சார் கொடுமணல் சார், இப்போ உருக்காட்டு கோட்டம், புதுச்சேரி அருகே உருக்காட்டு கோட்டம்னு ஒரு பாக்ஸில் இருந்துச்சேப்பா, அதை பற்றி சொல்லுப்பா சார். உருக்காட்டு கோட்டம் சார் ஒரு முத்திரை இருந்துச்சு சார், சார் 1879 சார். அது இப்படிப்பா 79 கரெக்டாக சொன்னால் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். அப்போ இந்த வருஷம் சார் இந்த புதுச்சேரி அருகில் சார், அப்படி ஒரு டக்குன்னு கேட்டால் அதை பற்றி சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ நம்ம திரும்ப திரும்ப படிக்க வேண்டியது வராது, அதுக்கு பேர் தான் ரிவிஷன். திரும்ப நம்ம படிக்க வேண்டியது வராமல் இருந்தால் அதுக்கு பேர் ரிவிஷன். திரும்ப திரும்ப படிக்கணும்னு இப்போ படித்தோம்னா அப்போ இதுக்கு பேர் ஸ்டார்டிங் லெவல் ஆகிப்போம். ரைட்டா உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 11th ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு 3 பாடத்தில் மூவேந்தர்களை பற்றி, திணைகளை பற்றி, குறுநில மன்னர்களை பற்றி இருக்கும் 11th புக்கில். கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். இது ரொம்ப ஈஸியான பாடம். இப்போ இதைத்தான் இந்த பாடம் எத்திக்ஸில் 1, 4, 5 இதைத்தான் இன்றைக்கி ஒரே நாளில் முடிக்க போகிறோம். இந்த 3 பாடம் முடிச்சிட்டோம்னா போங்கப்பா எத்திக்ஸ் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு தோணும். மூவேந்தர்கள், திணைகள், குறுநில மன்னர்கள், அதே தான் மூவேந்தர்கள். அதில் ஆடல், இசை, கூத்து சார்ந்து, ஏன்னா கூத்தோட டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருப்பாங்க. விளையாட்டுகள், விளையாட்டுன்னு வரும்போது நம்ம தமிழக விளையாட்டுகள் சார்ந்து இருக்கும். அது ரொம்ப ஈஸி. இந்த பாடம் 30 பக்கம் வரும் கிட்டத்தட்ட. இது கூட 14 பக்கம் தான், 15 பக்கம் தான். இது கிட்டத்தட்ட 55ஆம் பக்கம் ஆரம்பித்து 85ஆம் பக்கம் வரைக்கும் இருக்கும். 30 பக்கம் இருக்கும். ஆனால் 30 பக்கம் எப்படி டக்குன்னு நீங்கள் வீடியோ கொடுக்கும்போது பாருங்கள், அதிகபட்சம் 20 நிமிஷத்தில் வீடியோ கொடுத்துடலாம். இவ்வளோதானா அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த பாடம் அவ்வளோ ஈஸி. தமிழர் கலைகள், திருவிழாக்கள், திணை விழாக்கள், மருதம் சார்ந்த விழாக்கள், முல்லை சார்ந்து அந்த 5 திணை சார்ந்த விழாக்கள் இருக்கும். அப்போ லாஸ்ட்டில் மத விழாக்கள், இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், பௌத்தம் சார்ந்து, சமணம் சார்ந்த விழாக்கள் இருக்கும். இது இவ்வளோதான்ப்பா. இதுதான் இப்போ ஓவராலாக இந்த 5 நாள்
நான் 10 நாள் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். ஓவரால் இந்த 5 நாள் நம்ம இதை தான் படிக்க போகிறோம். ஏன் இந்த 5 நாள்னு சொல்கிறோம்னா, நம்ம 10 நாளில் முடிச்சிடும்னா 12 நாளை தொட்டுருவோம். எப்பயுமே ஒரு 10 நாள் ஷெட்யூல் கொடுக்குறேன்னா அதை 5 நாளைக்குள்ள நம்ம முடிப்போம், எப்படியா பண்ணுவோம். ஏன்னா சார் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அவங்க 10 நாளில் கரெக்டாக முடிச்சிருவாங்க. நீங்கள் ஃபுல் டைம் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா 5 நாளில் இப்போ ஒரு லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கீங்க, டார்கெட் கொடுத்துட்டாரு, இந்த பாடத்துலேருந்து இப்படி புக்கை தூக்கி போடணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கணும். இப்படி புக்கை தூக்கி போட்டு நீ என்ன வேணாலும் கேளு, கொடுமணலை பற்றி கேளு, பையன்பள்ளியை பற்றி கேளு, அதை இதை என்ன வேணாலும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு என்னைக்கு இந்த பாடங்கள் சார்ந்து இப்படி தூக்கி கொடுத்து நீ என்ன வேணால் கேளுன்னு சொல்கிறோமோ அப்போ இந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அப்போ நமக்கு இன்னும் கட்ஸ் கூடும். ஆஹா 20 மார்க் வர்ற ஏரியா தமிழகம் சார்ந்தால் நிறையா கேட்பாங்க, நம்ம நல்லா படிச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு கட்ஸ் வந்து கூடும். அப்போ அடுத்தடுத்த ஷெட்யூல் இன்னும் நல்லா முடிப்போம். அப்போ பாசிட்டிவான மைண்டு வரும், சக்ஸஸுக்கான இதுதான் சக்ஸஸ், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த கரெக்டாக அந்தந்த யூனிட்டை கரெக்டாக முடிச்சுட்டு போனாலே சக்ஸஸ் தான். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். ஏன்னா அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு இப்போ இந்த வாரத்துக்கு இதைத்தான் பண்ண போகிறோங்கிறது இந்த இன்ட்ரோ வீடியோ கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்தந்த லெசன் சார்ந்து ஷார்ட்கட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷன் அது சார்ந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக முடிச்சிடலாம். சார் இது சார்ந்த லைவ் டெஸ்ட் வைப்பீங்களா? கண்டிப்பாக வந்து படிச்சுக்கிடுவோம், நல்ல மைண்டில் ஏற்றிக்கிறோம். புத்தகத்தை தூக்கி போட்டால் டேரெக்டாகவே சொல்கிற அளவுக்கு வந்துடுவான். அப்புறம் என்ன லைவ் டெஸ்ட் வச்சு அதில் ஒரு 20 கொஸ்டின் எடுத்து இதை சொல்லுங்கப்பா டக்கு டக்குன்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். திருப்தியாக முடிக்க போகிறோம், மாடல் எழுத போகிறோம், அடுத்த ஷெட்யூலுக்கு ஓட போகிறோம், அவ்வளோதானே? ரைட். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.